வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் பிடிச்ச பால்கோவா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நான் எப்படி பண்ணுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பால்கோவா பண்ண நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லிகிட்டே வரேன். பால்கோவா பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பெருசாக நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் தேவையில்லைங்க. மெயினாக பால், அதுக்கப்புறம் சர்க்கரை தான். ஆனால் நம்மளுக்கு நிறைய தேவைப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொறுமை. ஸோ பால்கோவாவுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் பேஷன்ஸ் தான் சொல்லுவேன். உங்களுக்கு குக்கிங்கே தெரியாதுனாலும் நீங்கள் இந்த பால்கோவா ஸ்வீட்டை ஈஸியாக பண்ணிடலாங்க. ஸ்வீட் அண்ட் ரெடியூஸ்டு மில்க் சாலிடை தான் நம்ம பால்கோவான்னு சொல்லுவோம். ரொம்ப ட்ரெடிஷ்னலான இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஹெவி பாட்டம் வைடு கடாய் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு பாத்திரத்தில் நான் 1 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். பால் சூடு பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் கிளறி விட ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் உங்களுக்கு நான் ஸ்டிக்கியாக வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் அப்பப்போ கிளறிட்டே இருக்கணும். அதாவது 1-2 நிமிஷம் இன்டர்வெல்லில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். பால்கோவா பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட். நான்ஸ்டிக்கியான பால்கோவா வரதுக்கு நீங்கள் கிளறிட்டே தான் இருக்கணும். பால்கோவா பண்ணுறதுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் இல்லைனா மாட்டுப்பால் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு நீங்கள் உடன் கரண்டியால் கிளறிட்டே இருங்க. உடன் கரண்டி அப்படி மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோட் ஆகும். பால் அவ்வளோ சீக்கிரம் பொங்கி வழியாது. கொஞ்சம் கொஞ்சமாக பால் எவாப்ரேட் ஆகும்போது உங்களுக்கு மேலே அப்படியே பார்த்திங்கன்னா ஆடை சேர ஆரம்பிக்கும். கட்டாயம் நீங்கள் கிளறிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். முக்கியமாக அடிகன பாத்திரம் யூஸ் பண்ணணும். பால் ஏடெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே கீழே உட்காந்து கருகிடும். அதனால தான் நம்ம கிளறிட்டே இருக்கணும். ஸோ 1/2 மணி நேரம் கழித்து பாருங்கள், எனக்கு பாதி அளவுக்கு எவாப்ரேட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி எவாப்ரேட் ஆகிற ஸ்டேஜில் உங்களுக்கு ஓரங்களில் இருந்த பால் கம்மியாகும்போது ஓரத்துலலாம் நிறைய ஆட மாட்ட ஆரம்பிக்கும். அதெல்லாம் ஒரு ஸ்பூனை வச்சுட்டு நீங்கள் சுரண்டி விட்டுட்டே இருக்கணும். ட்ரையாக இருக்குது, சுரண்ட முடியலன்னு நினச்சிங்கன்னா பால் அப்படியே லைட்டாக நினச்சிட்டு நீங்கள் சுரண்டிங்கன்னா அந்த ஈரப்பதத்தில் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸ்க்ரேப் பண்ண மில்க் சாலிடை நீங்கள் இந்த பால்லையே சேர்த்துருங்க. நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணாமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பால்கோவோட அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சமாக இருக்கும். பால் நல்லா கொதிக்கிடும். அதுக்குள்ளேயும் நம்ம சக்கரை மிக்சர் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஏலக்காய்லேருந்து விரைகளை மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6-7 விரை இருக்கும், அவ்வளோதான். நிறைய ஏலக்காய் சேர்த்துறாதீங்க, உங்களுக்கு ஃப்ளேவரே மாறிடும். ஏலக்காய் சேர்க்கறது கூட ஆப்ஷனல் தான். சில பேர் சேர்ப்பாங்க, சில பேர் சேர்க்க மாட்டாங்க. அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இந்த ஏலக்காய் விரைகள் கூடவே நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் விரை சர்க்கரை ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு விதையுமே ஃபைனாக அரையும். இந்த மாதிரி நம்ம சர்க்கரையை பொடி பண்ணிட்டு யூஸ் பண்ணுறதுனால அது நம்ம ஹீட்டில் போடும்போது நம்மளுக்கு ரொம்ப நீர்த்து போகாது. டக்குன்னு கரைஞ்சி மிக்ஸ் ஆகி உங்களுக்கு திக்காகிடும். ஒரு 3/4 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லாவே திக்காகிடும். உங்களுக்கு அங்கங்கே ஸ்பூனில் நிறையவே ஆட தெரிய ஆரம்பிக்கும். 1 ஹவர் கழித்து உங்களுக்கு நல்ல இந்த ரப்டி டெக்ஸ்சருக்கு வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி ரப்டியாக ஸ்டாப் பண்ணிவிட்டு கூட உங்கள் ரசமலாய் மேலே, ஷாஹி துக்குடா மேலே, ஜிலேபி மேலெலாம் சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இந்த திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளேமை கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்திரத்தோட பேஸ் தெரிய ஆரம்பிக்கும். பட் ஸ்டில் உங்களுக்கு கொதிக்க கொதிக்க நல்லாவே பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். லிக்விட் கண்டென்ட் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே பபிள் ஆகும். அப்படியே நீங்கள் ஸ்பூனில் எடுத்து கொட்டினீங்கன்னா உங்களுக்கு திக்காக வழியணும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடுவோம். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம். அரைச்ச மொத்த சர்க்கரையுமே இந்த அளவுக்கு கரெக்டாக இருந்தது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மொத்த சர்க்கரையும் சேர்த்துட்டு நீங்கள் கலந்து விட்டுட்டே இருங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நீர்த்து போகும். அதுவுமே நீங்கள் கொதிக்க வைக்கும்போது இழுத்துக்கும். நல்ல பப்ளிங்லாம் ஸ்டாப் ஆகி திக்காக ஆகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அந்த சூட்லேயே மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ மொத்தமாக நம்ம 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம். நிறையவும் நெய் சேர்த்துடாதீங்க, உங்களுக்கு பால்கோவோட ஃப்ளேவர் மாறி போயிடும். நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டாலுமே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இறுகிக்கும். பாருங்கள், அழகாக அடியில் ஒட்டாமல் சூப்பராக மணல் மணலாக பால்கோவா ரெடி ஆகிடுது. கடைசியாக ஸ்வீட்னஸை தூக்கி காமிக்கிறதுக்காக சின்ன சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா கூட இதோட டெக்ஸ்சர் கெட்டியாகாமல் சூப்பர் சாஃப்டாக இருக்கும். இந்த அற்புதமான ஸ்வீட்டை கொஞ்சம் பேஷண்ட்டாக உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Thanks for watching.